Hello friends, நான் உங்கள் திவேபாதி. இது உங்கள் சேனல் BasicToPro தமிழ். இந்த வீடியோவில் பைத்தான் லிஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். பைத்தான் லிஸ்ட் பற்றி இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐகார்டும் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் வேல்யூஸோட ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணவும் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு லிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு லிஸ்ட்னு கொடுத்தா ஏன்னு ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் ஆகும். இதே லிஸ்ட்டை ஏ ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 10, 20, hello, ஏ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா 10, 20, hello, ஏன்னு ஒரு லிஸ்ட் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகும். மோஸ்ட்லி லிஸ்ட் ஃபங்க்ஷன் வேறு டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். str ஈக்குவல் டு BasicToPro தமிழ் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். print str, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடுறேன். str லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் str, print str லிஸ்ட். இங்கே strனு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் BASIC எக்ஸெட்ரா இந்த மாதிரி லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். லிஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்னொரு யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட் அண்ட் டிக்ஷனரி ஆப்ஜெக்டை கூட லிஸ்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு set1 ஒரு செட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். 12, 34, 54, 65 அப்படின்னு வேல்யூஸ் வச்சுக்கலாம். print list of set1 இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் set1 லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். தென் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பேர்ஸாக டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ஷனரி ஆப்ஜெக்டை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸ் மட்டும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு myDic அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இதில் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீஸ் நேமு, ஏஜ், டிகிரி, வேல்யூஸ் XXX, 25, BCA. இங்கே நம்ம பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் myDic அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே myDic அப்படிங்கிற டிக்ஷனரியில் கீஸ், நேம், ஏஜ், டிகிரி இந்த மூணுமே லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். அவுட்புட்டில் நேம், ஏஜ், டிகிரின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஒரு நியூ எலிமெண்ட்டை லிஸ்ட்டோட ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நாம் இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் எலிமெண்ட். இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் எலிமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, அண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது எந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த எலிமெண்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு ஏ டாட் இன்சர்ட் ஆஃப் 2, 50 அப்படின்னு கொடுப்போம். அதாவது இண்டெக்ஸ் 2ல் 50ங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கலாம். 50 வேல்யூ இன்சர்ட் ஆகிட்டு நம்மளோட லிஸ்ட் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். 30, 46, 50, 72, 83 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் append ஃபங்க்ஷன். ஒரு நியூ எலிமெண்ட்டை லிஸ்ட்டோட எண்டில் ஆட் பண்ணுறதுக்கு append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நேம் டாட் append ஆஃப் நியூ எலிமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு 100, 200, 300, 400 இந்த லிஸ்ட்டோட எண்டில் 500 எலிமெண்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ myList ஈக்குவல் டு லிஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். myList டாட் append ஆஃப் 500 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். அவுட்புட்டில் 100, 200, 300, 400 அண்ட் கடைசியாக 500 append ஆகிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். append ஃபங்க்ஷன் ரெண்டு வேல்யூஸை கம்பைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் அது நெஸ்டட் லிஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகும், விச் மீன்ஸ் லிஸ்ட் இன் அ லிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் 1ல் 1, 2, 3 வேல்யூஸ் இருக்குது. லிஸ்ட் 2ல் 4, 5, 6 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணிடலாம். லிஸ்ட் 1 டாட் append ஆஃப் லிஸ்ட் 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே லிஸ்ட் 1ல் 1, 2, 3 லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் 2ல் 4, 5, 6 லிஸ்ட் இருக்கும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதும் லிஸ்ட் 2 லிஸ்ட் 1 கூட append ஆயிரும். ஸோ நம்மளுக்கு லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணும்போது 1, 2, 3 அகெயின் ஒரு லிஸ்ட் 4, 5, 6 ஒரு எலிமெண்ட்டாக க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்ட்டோட எண்டில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். பட் நெஸ்டட் லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகாமல் லிஸ்ட் எலிமெண்ட்ஸாகவே ஆட் ஆகணும்னா எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு append ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல். சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் நேம் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப்
இங்கே வந்துட்டு நம்மளுக்கு curve bracket and square bracket ரெண்டும் கொடுக்கணும். value 1, value 2, etc. value n. எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு லிஸ்ட்டில் PYTன்னு வேல்யூஸ் இருக்குது. B லிஸ்ட்டில் HON அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். A டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் Bன்னு கொடுத்ததும் A லிஸ்ட்டோட எண்டில் B லிஸ்ட் வேல்யூஸ் ஆட் ஆயிரும். ஸோ A லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா PYTHON அப்படிங்கிற வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாப் ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்ட்டில் இருந்து பர்டிகுலர் ஐட்டமை ரிமூவ் பண்ணணும்னா பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா list name dot pop of position. பாப் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணுமோ அந்த எலிமெண்ட்டோட பொசிஷன் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஏ லிஸ்ட்டில் 10, 40, 60, 80, 90, 30 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு 0, 1, 2, 3 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தேர்ட் பொசிஷனில் இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 80. ஸோ அந்த 80யை நம்ம வந்து டெலீட் பண்ணணும்னா ஏ டாட் பாப் ஆஃப் 3 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 3 கொடுக்கணும். ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்க 80 வேல்யூ டெலீட் ஆயிரும். இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 10, 40, 60, 90, 30ன்னு பிரிண்ட் ஆகும். பாப் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரிமூவ் ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வேல்யூ பேஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருந்து டெலீட் பண்ணணும்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ் ஆஃப் எலிமெண்ட். ரிமூவ் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை டைரெக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம். பாப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் கொடுப்போம். அண்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலிமெண்ட் என்னவோ அதை கொடுப்போம். இதுதான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 95 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 95ன்னு கொடுக்கணும். ஸோ நம்ம லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது 95 வேல்யூ இல்லாமல் 12, 24, 36, 48ன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்ம லிஸ்ட்டில் 95ங்கிற வேல்யூ 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய 95 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளோட ரிமூவ் ஃபங்க்ஷன் டெலீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ் ஆஃப் இவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் 1ல் ஏபிசி அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ லிஸ்ட் சிபிஏன்னு மாறிடும். பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சிபிஏன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சார்ட் பண்ணுறதுக்கு சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நேம் டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் கம்மா கீ. சார்ட் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரிவர்ஸ். ரிவர்ஸோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் அண்ட் கீயோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நன். இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே ஆப்ஷனல் தான். ரிவர்ஸ் ஆர்குமெண்ட்டில் ட்ரூன்னு கொடுத்தா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். கீ வேல்யூக்கு LENன்னு கொடுக்கலாம். இந்த பேராமீட்டர் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது வேர்ட்ஸை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸுங்கிற லிஸ்ட்டில் 12, 44, 54, 67, 7ன்னு ஸ்டோர் பண்ணிப்போம். எக்ஸ் டாட் சார்ட்னு கொடுத்தா 7 அதாவது அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். 7, 12, 43, 54 and 67ன்னு பிரிண்ட் ஆகும். அகெயின் எக்ஸுங்கிற லிஸ்ட்டில் BasicToPro தமிழ் அப்படின்னு கொடுப்போம். எக்ஸ் டாட் சார்ட்னு கொடுத்தா BasicPro தமிழ் 2 அப்படின்னு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அகெயின் நம்ம நம்பர் லிஸ்ட்டில் இதே இந்த லிஸ்ட்டுக்கு எக்ஸ் டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தா அவுட்புட்டில் டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சார்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எக்ஸ் BasicToPro தமிழ் இந்த லிஸ்ட்டுக்கு எக்ஸ் டாட் சார்ட் ஆஃப் கீ ஈக்குவல் டு லென் LEN அப்படின்னு கொடுத்தா அவுட்புட்டில் 2 Pro Basic தமிழ்னு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ண தான் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.